வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Alamu Illam. சம்மர் வந்துருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் ஐட்டம் தான். எப்படி வெயிலுக்கு சில்லுன்னு ஏசி போட்டுக்கிறோமோ அது மாதிரி நம்ம உடம்பு கூலாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் இந்த ஜூஸில். இப்போ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஜூஸுக்கு தேவையான சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். இதுதான் சப்ஜா சீட்ஸு. இது வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு ஸ்பூன் நான் ஊற வைக்கிறேன். இப்போது இவ்வளோ போட்டாலே போதும். இது அப்படியே ஊறி கொஞ்சம் நிறையா வந்துடும், ஜெல்லி மாதிரி. ஸோ இது ரொம்ப நல்லது. எந்த ஜூஸ் பண்ணாலும் அந்த ஜூஸில் இந்த சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறி வந்துடும். ஊறினோன்னு பார்க்கலாம். இப்போ நான் சாத்துக்குடி ஜூஸ்க்கு சாத்துக்குடி புழிஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ சப்ஜா சீட்ஸ் நம்ம ஜூஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். இது பார்க்கவே அழகாக இருக்கும். எல்லாருக்கும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. இப்போ இந்த ஜூஸ் எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறேனோ அதில் சப்ஜா சீட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ பொழிஞ்ச ஜூஸை சாத்துக்குடி ஜூஸை ஊற்றிக்கிறேன். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் இருக்கதே ரொம்ப நல்லது. நான் இந்த ஜூஸ்க்கு ஹனி தான் யூஸ் பண்ணுறேன். ஜூஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சப்ஜா சீட்ஸ் எல்லாம் மேலே இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது. சப்ஜா சீட்ஸ் எந்த ஒரு ஜூஸ்லேயும் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.